நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீனம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மீனம் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ள சனி பகவான் இருக்காருங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதத்திய முதல் பகுதியில சூரியன் இருக்கார். மேலும் ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாற்றி 2வது பகுதியிலிருந்து குரு பார்வை ராசியின் மீதும், ராசியில ஜென்ம சனி அப்படின்ற அமைப்புல உங்களை வருத்தி எடுத்துக்கிட்டு இருக்க சனிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்கிறது சிறப்பு தான். சரிங்களா? அதாவது கடந்த காலங்களை பார்க்கும்போது, அதாவது நல்லா கேட்டுங்க, இந்த 7.5 அஷ்டம சனி யாருக்கெல்லாம் பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க சுய ஜாதகத்துல தற்போது தசாபுக்தி சரியில்லாம அல்லது 5ஆம் இடம் அல்லது சந்திரனுடைய நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே 7.5 சனி அஷ்டம சனி பாதிப்புகளை கொடுக்கும். 100% பேருக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? மீதி 10% பேருக்கு தசாபுக்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். அதுதான் விஷயம். அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல ராசிக்கு 7ல செவ்வாய் இருந்திருப்பார். அப்போ திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். குறிப்பா வாக்குவாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி முதல் பகுதி வரைக்கும் அந்த சனி சூரியன தொடர்புகள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் ராசியிலும் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் பெரும்பாலும் முதல் பகுதியில செய்யாம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு நான் சொல்லுவேன். ஏன்னா ராசி அப்படின்றது நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம். அந்த இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால நீங்க எடுக்கிற சுய முடிவுகளால தான் நீங்க பிரச்சனையில மாட்டுவீங்க. 2வது கணவன் மனைவிக்குள்ள அந்த ஒரு புரிதல், ஒரு அன்பு, ஒரு பாசம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் நீங்க அதிகமாக வளர்த்துக்கணும். இந்த காலகட்டத்துலதான் கொஞ்சம் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள், அதாவது கணவன் அல்லது மனைவி சார்ந்த வர்க்கம் அல்லது அவங்களால உங்களுக்கு சில கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக போகும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். அப்போ பொறுமையா நிதானமா இருந்தா எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். 2வது செவ்வாய்க்கு குருனுடைய பார்வை கிடைக்குது இந்த மாதிரி 2வது பகுதியில். அப்ப செவ்வாய் குருவுடைய பார்வையில் இருக்கிறனால மறைமுகமான வழியில வருமானத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். 2வது நல்ல ஒரு பேச்சு சாதுரியம் தற்போது கிட்ட வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்னு இந்த படப்படப்படன்னு பேசிடுவீங்க, ஆயினும் நல்லாவே பேசுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 6ஆம் இடத்துல மாட்டிய முதல் பகுதியில சுக்கரன் இருப்பாருங்க. 2வது பகுதியில 7ஆம் இடத்துல சுக்கரன் நீசம் பெறுவார். பொதுவா மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் பலம் இழக்கிறது நல்லதுதான். சுக்கரன் வலுவிழக்கும் போது, அதாவது 3ஆம் அதிபதி வலுவிழக்கிறத விட இங்க 8ஆம் அதிபதி வலுவிழக்கிறத கஷ்டங்கள் குறையும். 8ஆம் அதிபதி வலு குறைந்து ராசிநாதன் வலு பெறும்போது நிச்சயமாக எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். அப்ப 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல அப்படியே கொஞ்சம் காத்து உங்க பக்கம் வீச ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இருந்து வந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த போராட்டங்கள் மெல்ல மெல்ல அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தெளிவா யோசிப்பீங்க, தெளிவா முடிவெடுப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடம் வலுக்கிறதுனால 5ஆம் இடம் புத்தி ஸ்தானம். நம்முடைய எண்ணங்களை குறிக்கின்ற இடம். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செய்ய போறோன்றதை குறிப்பிடுகின்ற இடம் 5ஆம் இடம் தான். அப்போ 5ஆம் இடத்துல ராசிநாதன் வலு பெறுகின்ற காரணத்தால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமான விஷயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால தூர இடங்கள், பயணங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வருமானம் அதிகரிக்கும். மேலும் எதையுமே அனுபவிக்க முடியாம கை கெட்டினது வாய் கெட்ட, அதாவது வாய் கெட்டாம போனவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடும். என்ன ஒண்ணு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருங்க. சோம்பல் தனத்தை விட்டுடுங்க. அன்னன்னைக்கு வேலைய, அன்னன்னைக்கு விஷயங்களை அன்னைக்கே முடிச்சிருங்க. எதையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்க பண்ணணும், அன்னைக்கே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா சனி ராசிக்குள்ள வந்துட்டாவே ஒரு சோம்பல்தனம், ஒரு மந்தத்தனத்தை கொடுத்துருவார். எதை எடுத்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தள்ளி போடுகின்ற ஒரு மனப்பக்குவத்தை சனி கொடுப்பாருங்க. அதுக்குதான் சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். 2வது 6ஆம் அதிபதி எப்பவுமே மீனத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டுக்குங்க. சூரியன், சுக்கிரன் இவங்க 2 பேருமே கெட்டவங்களா வருவாங்க. சூரியன் 6ஆம் அதிபதி, சுக்கிரன் பாத்தீங்கன்னா 8ஆம் அதிபதி. ஸோ இவங்க 2 பேருமே உங்க ஜாதகத்துல பலம் இழக்கும் போது, ராசிநாதன் பலம் பெறும்போது அந்த காலகட்டங்கள்ல கஷ்டங்கள் குறையும்.
கடன், நோய், எதிரி தொல்லைகள் சார்ந்த விஷயங்கள் விலகும். முன்னேற்றங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதையுமே பகுத்து ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்கின்ற ஒரு தன்மை தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். அதாவது என்ன முடிவெடுக்கிறது, எப்படி போறது, எப்படி பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும், அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எதிலுமே ஒரு பிடிமானம் இல்லாம என்ன பண்றது, யாருகிட்ட போய் அட்வைஸ் கேட்கறதுன்னு தெரியாம இருக்கக்கூடியவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு உதவிகள் தேடி வரும். யாரோ முகம் தெரியாத ஒரு 3வது மனுஷன் மூலமா ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில உண்டு. அவங்களால ஒரு சில நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில உண்டு அப்படின்னே சொல்லலாம். இதனால மீனம், உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொ- திருமண வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்க. மற்றபடி ஓரளவுக்கு நல்ல சாதகமான விஷயங்கள், அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. முயற்சிக்கு தகுந்த வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.